மருத்துவர்கள் கொரோனா நோய் தொற்று வந்தபோது, என் அன்பு சொந்தங்களே, எந்த ஒரு கொரோனா நோயாளியையும் தனியார் மருத்துவமனை சேர்த்து மருத்துவம் செய்யவில்லை. அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் தான் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் மருத்துவம் செய்தார்கள். செவிலியர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் சேவை செய்தார்கள். அன்றைக்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதைகள் போலவும் தெரிந்தார்கள் நமக்கு. இன்று அவர்கள் தேவையில்லாதவர்களாக தெரிகிறார்கள். அந்த உயிரை காக்க மருத்துவர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், துப்புரவு பணியாளர்கள் போராடுகிறார்கள். எல்லாருமே போராடி கொண்டிருக்கும் போது நாடு நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்வதை எப்படி என் அன்பு சொந்தங்கள் நம்புகிறார்கள்? இதில் எல்லா பிரச்சனையும் தந்தவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள், இருக்க போகிறவர்கள், இருக்க துடிக்கிறவர்கள். எல்லா பிரச்சனைக்கும் உங்களோடு வந்தவர்கள் நாங்கள். எல்லா பிரச்சனையும் தந்தவர்கள் ஒரு பக்கமும், இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு பக்கமும் நிற்கிறோம். இதுதான் இந்த தேர்தலில் நடக்கிற போட்டி. இதிலே பிரச்சனைகளை தந்தவர்கள் பக்கம் என் மக்கள் நிற்கப் போகிறார்களா, பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிற தங்கள் பிள்ளைகள் பக்கம் நிற்கப் போறார்களா? இதுதான் இந்த தேர்தலில் போட்டி. எல்லா கட்சிகளும் இலவசத்தின் பக்கம் நிற்கிறது, இலவசத்தை நம்பி நிற்கிறது. இலவசம் என்பது ஒரு ஏமாற்று, ஒரு வீழ்ச்சி திட்டம், ஒரு கவர்ச்சி திட்டம். எதையாவது கொடுத்து என் மக்களை ஏமாற்றி வாக்கை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு ஏமாற்று. ஒரு நேர்மையாளன் எதற்கு காசு கொடுக்க வேண்டும்? எதற்கு இலவசம் அறிவிக்க வேண்டும்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள்? அது திரும்ப என் மக்களிடம்தான் எடுக்க வேண்டும். எதில்? மிக அத்தியாவசியமான பொருள்களில் வரியை உயர்த்தி, கட்டணத்தை உயர்த்தி எடுப்பீர்கள். இல்லை, கடனை வாங்குவீர்கள். கடன் எதை காட்டி வாங்குவீர்கள்? என் மக்களின் நலத்தை, என் மண்ணின் வளத்தை. நான் எங்கள் அப்பன் வீட்டை அடமாய் வைத்து கடன் பெறுவது போல நீங்கள் என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுகிறீர்கள். எப்படி? கடன் பெற்ற ஒரு வீடு நிம்மதியாக வாழ முடியுமா? அதுபோல கடன் பெற்ற ஒரு நாடு நிம்மதியாக வாழ முடியுமா என்று அறிவார்ந்த எனது சொந்தங்கள், படித்து கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். அவர்கள் எல்லோரும் இலவசம் இலவசம் இலவசம், சும்மா தாரேன், சும்மா பஸ்ஸு சும்மா ஓட்டுறேன், ஃப்ரிட்ஜு கொடுத்துறேன், 1 லிட்டர் எண்ணெய் கொடுத்துட்றேன், 1 கிலோ பருப்பு கொடுத்துட்றேன், அரிசி கொடுத்துட்றேன், வேட்டி கொடுத்துட்றேன், 10,000 ரூபா வங்கியில் போட்டுறேன். எங்கேருந்து போடுவ? உன் பரம்பரை சொத்தை வித்துட்டு போடுவியா? இல்லை எங்கள் ஆத்தாப்பன் கட்டுற வரி எதுலேருந்து எடுப்ப? எதுலேருந்து எடுப்ப சொல்லு? கடனை வாங்குவ. 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. நாட்டின் பட்ஜெட் எவ்வளவு? 3 லட்சம் கோடி. அதில் வட்டியே 1 லட்சம் கோடி போயிடுச்சுன்னா, இப்போ நீ அடுத்த முறை இந்த இலவசத்தை கொடுக்க இன்னொரு 5 லட்சம் கோடி கடன் வாங்குவீங்க. அந்த 5 லட்சம் கோடிக்கு வட்டி 2 லட்சம் கோடி ஆகும். அப்போ பட்ஜெட் ஒரு 3 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி வட்டி. அந்த 1 லட்சம் கோடிக்கு என்ன பிடுங்குவ? என்ன நலத்திட்டம் செய்வ? எப்படி ஆட்சி செய்வ? வாத்தியாருக்கு சம்பளம் எப்படி கொடுப்ப? பஸ்ஸு இலவசமாக ஓட்டுவ. அந்த போக்குவரத்து தொழிலாளர் இருக்காரு, ஓட்டுநர், நடத்துனர், அவருக்கு சம்பளம் யாரு காசுலேருந்து கொடுப்ப? எங்கிருந்து கொடுப்ப? ஏதோ அறிவு இருக்கிறவர்கள் செய்கிற ஆட்சி முறையா என்று அறிவுள்ள என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தலைவன் செய்கிற ஆட்சியா இது? ஒரு நாட்டில் ஒரு தலைவனின் ஆட்சி என்பது கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்கணும். அதுதான் ஆட்சி. தற்சார்பு வாழ்க்கை, தன்னுடைய உழைப்பு, அதிலிருந்து வருகிற ஊதியம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க பிழைப்பு, என் கால்களை நம்பி என் பயணம், அதான் தற்சார்பு. அப்படி ஒரு வாழ்க்கையை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற, எவரிடத்திலும் எதற்காகவும் கையேந்தாத ஒரு நிலையில் தன் நாட்டு குடிகளை வைப்பதுதான் சிறந்த ஆட்சி. அந்த ஆட்சியாளன் தான் சிறந்த தலைவன். அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? ஒரு அடிப்படை தேவைதான் எது? மின்விசிறி, குளிர்சாதன பெட்டி, மடிக்கணினி, மிதிவண்டி, அரிசி பருப்பு, வேட்டி சேலை, இதெல்லாம் ஒரு குடும்ப தலைவன் தன் உழைப்பிலேயே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒன்றுதான். நிறைவேற்றி கொள்ள முடியாதது எது? எனக்கு நானே பள்ளிக்கூடம் கட்டி படிக்க முடியாது.
எனக்கு நானே மருத்துவமனை கட்டி படுத்து வைத்தியம் செஞ்சுக்கிற முடியாது. எனக்கு நானே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிற முடியாது. இதுக்கு ஒரு பொது அமைப்பு தேவைப்படுது. அதுக்கு நாங்கள்லாம் வாக்கு செலுத்தி வரியை செலுத்தி அரசுன்னு ஒன்று நிறுவுறோம். அது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சரியாக சமமாக பிரித்து கொடுக்கணும். அதுக்கு தான் பொது அமைப்பு உருவாக்கி அதுக்கு பேர் அரசுன்னு வைக்கிறோம். வாக்கும் செலுத்திடுறோம், அதுக்கு வரியும் கொடுத்துட்றோம். கல்விக்கு கொடுத்துட்றோம், மருத்துவத்துக்கு கொடுத்துக்கிறோம், தண்ணிக்கு கொடுத்துட்றோம், மின்சாரத்துக்கு கொடுத்துட்றோம், எல்லாருக்கும் கொடுத்துட்றோம். ஆனால் நீ இதை எல்லாத்தையும் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு சாராய கடை மட்டும் நீ வச்சு என் மக்களை குடிக்க வச்சு சாகடிச்சு என் ஆத்தா அக்கா தங்கச்சியை தாலி அறுக்க வச்சுட்டு அப்புறம் தாலிக்கு தங்கம் தாரங்கிறது, அந்த தங்கத்தை குடிக்க வச்சு 6 மாதத்துலேயே தாலியை அறுக்கிறது, இது ஒரு ஆட்சி முறை. இது ஒரு ஆட்சி முறை. இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் மனச்சான்று இருக்கிற என் மக்கள் யாராவது ஊழல் லஞ்சத்தில் குற்றச்சாட்டில் இடம்பெறாத, ஊழல் லஞ்சம் பெறாத செய்யாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர் நீங்க கையை உயர்த்துங்க. இதுல திராவிட கட்சி இல்லை, பேரறிஞர் அண்ணாவை தவிர்த்துட்டு, பேரறிஞர் அண்ணாவை விட்டுட்டு இந்த திராவிட கட்சிகள் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அதுக்கப்புறம் நடந்த ஆட்சிகளில் ஊழல் லஞ்சம் இவர் செய்யவில்லை, இவர் மேல் அந்த குற்றச்சாட்டு இல்லை என்று ஒருத்தர் நீங்க கையை நீட்டிருங்க. இப்படியே உங்க மகன் வீட்டுக்கு போயிடுறேன், இந்த கட்சியை நான் நடத்துறதை நிறுத்திடுறேன். எப்படி சகித்துக்கிறீர்கள்? எப்படி சகித்துக்கிறீர்கள்? வாக்குக்கு காசு கொடுக்கிறவன்ட்ட என்ன நேர்மை இருக்கும்? இலவசம் அறிவிக்கிறவன்ட்ட என்ன நேர்மை இருக்கும்? என்ன நேர்மை இருக்கும்? எதுக்கு நீ இலவசம் அறிவிக்கிற? நான் கேட்கறது இலவசம் இல்லையே, நான் கேட்கறது தரமான கல்வி, அந்த கல்விக்கேற்ற வேலை அதானே. நான் கேட்கறது இலவச பேருந்து இல்லை, தரமான பேருந்து, நல்ல பேருந்து, பயணிக்க நல்ல பாதை, அதான் முக்கியம். நான் கேட்கறது நல்ல மருத்துவம், உலக தரத்துக்கு கொடு, அல்லது ஓ மண்ணிலேயே ஓ நாட்டிலேயே தனியார் முதலாளிகள்கிட்ட வச்சிருக்காங்கல்ல, முதலாளி வச்சிருக்காங்கல்ல, ஒரு அப்பல்லோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவிரி, உங்க ஆளுங்க தானே காவிரியை நடத்துறாங்க. நீங்க நடத்துற காவிரி நல்லா இருக்கு, ஆனா நீங்க நடத்துற அரசு மருத்துவமனை கேவலமா இருக்கு. ஏன்? ஏன் அரசு மருத்துவமனை தரமா இருந்தா காவிரி மருத்துவத்துக்கு வர நோயாளி எண்ணிக்கை குறைஞ்சிரும். அப்புறம் அரசு பள்ளிக்கூடம் கல்லூரி தரமா இருந்துச்சுன்னா தனியார் பள்ளி கல்லூரிக்கு வர மாணவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிரும். குறைஞ்சா என்ன? தனியார் கல்லூரி பள்ளி வைத்திருப்பதே ஆட்சியாளர்கள் தான். எப்படி? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரும் ஒரு தொழிலாகி ஒரு விற்பனை பண்டமாகி லாபம் குளிக்கிற ஒன்றாக மாறிவிட்டதென்றால் இந்த நாடை நாடு என்று சொல்லுகிறீர்களா, சுடுகாடு என்று சொல்லுகிறீர்களா? இதை எப்படி சகித்து கொள்ளுது என் அன்பு சொந்தங்கள்? இவ்வளவு கல்வியறிவு பெற்றிருக்கிறீர்கள், உலகத்தை உள்ளங்கையில் வைத்து பார்க்கிறீர்கள். தட்டினால் வளையொலியில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மன், மலேசியா, சிங்கப்பூர், இந்த நாடுகள் எல்லாம் எப்படி சாலை இருக்கிறது, இந்த நாடுகள் எல்லாம் எப்படி போக்குவரத்து இருக்கிறது, இந்த நாடுகள் எல்லாம் எப்படி பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, இந்த நாடுகள் எல்லாம் எப்படி மருத்துவமனை இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்க்க முடியுமே. பார்த்துவிட்டு ஏன் அதுபோல இந்த நாட்டில் இல்லை என்ற கேள்வி உங்களுக்கு எழ வேண்டுமா, எழ வேண்டாமா? என் அன்பு சொந்தங்கள், இந்த தேர்தலை வழக்கம் போல வாக்குக்கு 2000 வாங்கணும், 1000 வாங்கணும், குடிக்க குவார்டர் கொடுத்தான், சாப்பிட சாப்பாடு கொடுத்தான், அப்புறம் மிக்சி கிரைண்டர் இலவசம் கொடுத்தான். இது நம்மளை அவமானப்படுத்துகிறான், இழிவுபடுத்துகிறான். எது ஒன்றையும் கையேந்தி வாங்கும் போது நம் தன்மானம் பறிபோகிறது என்ற சிந்தனை உங்களுக்கு வர வேண்டாமா? என்ன அரசு கொடுக்க? ஐயா எடப்பாடி அறிவிக்கிறார், ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறார். எங்கிருந்து கொடுப்பீர்கள்? யார் காசு? யார் காசு? நீங்க என்ன கர்ண மகாராசா பரம்பரை, இல்லை எங்க பாட்டன் பாண்டியன் பரம்பரை, சோழர் பரம்பரை, என்ன உங்க சொத்தை வித்துட்டு கொடுக்குறீங்க? எங்க சொத்துல இருந்தா நீங்க கொடுக்குறீங்க. இது எவ்வளவு பெரிய ஏமாற்று முறை, எவ்வளவு பெரிய கேடுகட்ட ஆட்சி முறை. இதை ஒழிக்க வேண்டும் என்று துடிக்க வேண்டாமா? அநீதியை சகித்து சகித்து பொறுத்து பொறுத்து அடிமை மனநிலை வந்து விட்டது நமக்கு. என்ன செய்யறது? இது யாரு ஊழல் எவன் செய்யல, லஞ்சம் எவன் வாங்கல, எங்க நடக்கல,
அவன் கற்பழிச்சிட்டான். எங்கே நடக்கலை கேட்டால் பீகாரை விட இங்கே குறைவாக நடக்குது, அவங்க விட இங்கே கொஞ்சமாக நடக்குது. இதுவா பேச்சு? இதுவா ஒரு ஆட்சி? கல்வி எதற்கு பயன்பட்டிருக்கு? எதற்கு பயன்பட்டிருக்கு? கேரளாவில் நம்ம ஊரில் இருந்து 1/2 கிலோமீட்டருக்கு அந்த மாநிலத்தில் வாக்குக்கு காசு வாங்குறானா இல்லை கொடுக்குறானா? கொடுக்குறானா? இப்படித்தான் இலவச அறிவிப்பு. ஏதாவது ஒன்றை நீங்கள் பார்த்து படிங்க. ஒரு அறிவிப்பு சொல்லுங்க. ஒரு அறிவிப்பு ஒன்று. அப்ப மலையாளிகளுக்கு இருக்கிற அந்த விழிப்புணர்வு தமிழ் மக்கள் நமக்கு இருக்க வேண்டாமா? இருக்க வேண்டாமா? எப்படி? அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், இந்த தேர்தலை மதிப்புமிக்க நம்ம வாக்கை 1000-500க்கு விற்கிற நிலைமையை முதல்ல கைவிடணும். புரட்சியாளர் அம்பேத்கர், என் அன்பு சொந்தங்களே, உலகத்தின் ஆகச்சிறந்த கல்வியாளன் சிலையை நாங்கள் திறக்கப் போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் அறிவித்தார். அவர் வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறைய அமைச்சர்கள் பின்னாடி செல்கிறார்கள். ஒரு அரங்கத்தில் உலகின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறார்கள். அது ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது அந்த சிலை. அவர் போய் அந்த சிலையை, அந்த துணியை நீக்கி திறந்தால் நம்முடைய அறிவாசான அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன், ஆகச்சிறந்த கல்வியாளன் அண்ணல் அம்பேத்கர். ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகம் படித்திருக்க வேண்டும் என்கிறார்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் உலகத்திலேயே 64,000 புத்தகங்களை படித்த ஒரே ஒரு மனிதன் நம்முடைய அறிவாசான அண்ணல் அம்பேத்கர் தான். அந்த புரட்சியாளர் சொல்றார், மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகள், எது மிக்ஸு கிரைண்டரு, இந்த என்னது இந்த 1000-500 இந்த சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறது. கால ஞானி நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். உங்களால் நம்ப முடிகிறதா? ஒரு நாள் பாலை விற்பது போல இந்தவர்கள் தண்ணீரை விற்பார்களடா. அப்ப விற்க ஆரம்பிக்கல சொல்றாரு. ஒரு நாள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இவர்கள் வீடு கட்டி வாழ்வார்களடா. அப்போலாம் அடுக்ககங்கள், பிளாட்ஸ் சிஸ்டம் வரல, கணிச்சு சொல்றாப்ல. ஒரு நாள் இந்த மக்கள் விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்களடா சொல்றாரு. அப்போலாம் ஆரம்பிக்கல. ஒருத்தன் இதான் நடக்குங்கிறான், அவன் தான் கால ஞானி. அவர் சொல்றாரு, வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறார். எவ்வளவு பெரிய தேச துரோக குற்றத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோம். எவ்வளவு பெரிய செய்கிறோம் பார்த்துக்கிறோங்க. கொள்கையற்ற அரசியல் பாவம்ங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். கொள்கையற்ற அரசியல் வியாபாரம் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அரசியல் விடுதலை என்று வந்தார்கள், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று எல்லாரும் வந்தார்கள். கடைசியாக எங்கே வந்து நின்றார்கள்? அரசியல் வியாபாரத்தில் வந்து நின்றார்கள், பொலிட்டிக்கல் பிசினஸில் வந்து நின்றார்கள். ஒவ்வொரு கட்சியும் சீட்டளவு நோட்டளவு என்று பேரம் பேசிக்கொண்டு எவன் இந்த நாட்டில் கொடிய ஆட்சி, தீய ஆட்சி, உரிமையை பறிகொடுத்து நிலத்தின் வளத்தை கொள்ளையடித்து கொளுத்து திரிகிறானோ அவன் கூடவே போய் 4 சீட்டு 3 சீட்டு 10 சீட்டு 8 சீட்டுக்கு போய். இதில் என்ன கொள்கை நிலைப்பாடு இருக்குது? என்ன கேட்குறாங்க? எல்லாம் சரிதான் சீமான், கட்சியை காப்பாற்றணும்ல. அப்போ கட்சியை காப்பாற்றுறதை லட்சியமாக இருந்தால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சீர்கள் என்ற கேள்விக்கு ஒருவரிடத்திலும் பதில் இல்லை. கூட்டணி வைக்கிறது இல்லை சீமான். எப்படி அப்படின்னு? யாரோட கூட்டணி வைக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உங்கள் மகன். யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? உண்மையும் நேர்மையான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உங்கள் மகன். யாரோடு சேர்ந்து கொடுக்கலாம்? என் நிலத்தின் வளத்தை கொள்ளையடிப்பதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னால் என் மண்ணின் வளங்கள் என் மக்களுக்கானது. என்னால் ஊழல் லஞ்சத்தை அதிகாரத்துக்கு வந்த உடனே ஒழித்து விட முடியும். பாலியல் வன்புணர்வு கொடுமைகளை தடுத்து விட முடியும். மதுக்கடையை மூடிவிட முடியும். நீரை தேக்கி வைத்து விட முடியும். மரங்களை நட்டு வளர்த்து விட முடியும்.
வேளாண்மையை மீட்டுருவாக்கம் செய்துவிட முடியும், எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும். ஆனால் எவராலையும் செய்ய முடியாதது, மறுபடியும் என்னால் மலைகளை உருவாக்கவோ, என் ஆற்று மணலை உருவாக்கவோ, என் ஆறை உயிர்ப்பிக்கவோ முடியாது. ஏன்? அது இயற்கையின் அரும்பெருங்கொடை. அறிவு சமூகமே, என்னை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்களை, என் உடன் பிறந்த உடன் பிறந்தார்களே, என் தம்பி தங்கைகளை கவனியுங்கள். அறிவியல், எங்க அப்பா நம்மாழ்வார் கேட்கிறார், உன் அறிவியலால், உன் விஞ்ஞானத்தால் தோசை மாவை புளிக்க வைக்க முடியுமா? உன் அறிவியலால், உன் விஞ்ஞானத்தால், உன் சயின்ஸால் நீ பாலை தயிராக்க முடியுமா? முடியாது. அதை யார் செய்கிறா? இயற்கை. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், பல கோடிக்கணக்கான பூஞ்சை, பாக்டீரியா, காளான்கள் அதை செய்யுது. அது இயற்கை. அது மாதிரி இயற்கையின் அரும்பெருங்கொடை. நீ இந்த மரத்திற்கு தண்ணி ஊத்துகிறாய், இந்த செடிக்கு தண்ணி ஊத்துகிறாய், கத்தரிக்காய்க்கு தக்காளிக்கு தண்ணி ஊத்துகிறாய். அந்த செடியும் கொடியும் மரமும் தண்ணீரை தனக்கு உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப யாரு? ஒவ்வொரு செடி கொடி மரங்களுக்கும் வேருக்கு கீழே பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் ஒரு தொழிற்சாலை போல வைத்து வேலை செய்து, எப்படி வேலை செய்து? தன் உணவு தேவைக்கு நீரை உண்டு மரம், செடி, கொடி, நெல், பயிர், கத்தரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி எல்லாத்துக்கும் உணவாக மாற்றி கொடுக்குது. இது இயற்கையின் அரிய படைப்பு. இதிலிருந்து இதை செய்யலாம், அதிலிருந்து அதை செய்யலாம் என்று சொல்லுகிறாயே, இதிலிருந்து இதை கலந்தால் தண்ணீர் உருவாகும் என்று உன்னால் சொல்ல முடியுமா? ஹைட்ரஜன் 1 விழுக்காடும் ஆக்சிஜன் 2 விழுக்காடும் கலந்தால் தண்ணீர் உருவாகுமா? H2O ஹைட்ரஜன் 2 விழுக்காடும் ஆக்சிஜன் 1 விழுக்காடும் கலந்தால் தான் தண்ணீர் உருவாகும். நீ உருவாக்கி காட்ட முடியுமா? இதோடு இதை சேர்ந்தால் ரத்தத்தை உருவாக்கிடலாம் என்று உன்னால் உருவாக்கிவிட முடியுமா? முடியாது. அதுபோலதான் இயற்கை தாயின், பூமி தாயின் மாறாக இருக்கிற மலையை உன்னால் உருவாக்க முடியாது. பூமி தாயின் இரத்த நரம்பாக இருக்கிற அந்த நதியில் படிந்திருக்கிற மணலையும் உன்னால் உருவாக்க முடியாது. அதை உருவாக்கியது யார்? மலைதான். மலையிலிருந்து, மலை மார்பில் இருந்த அருவிதான் ஆறையும் மணலையும் உருவாக்கியது. அதை அள்ளி வித்து திண்டு காசாக்கி நாசமாக்கி விட்டார்கள். இதை எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி மலையை வெட்டிட்டு போவான், மண் அள்ளிட்டு போவான், நம்ம வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போவான்னு தெரியாது யாருக்கு? அன்னைக்கு இது நடக்கலை. நம்ம பாட்டன் பாரதி, நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி, காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மாகவிஞன். அந்த மகாகவிஞன் சொல்றான், பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோன்னு வர்றான். அன்னைக்கு அப்பவே கொள்ளையடிச்சுட்டு போகல. அப்ப கொள்ளையடிச்சுட்டு போகல. நெய்வேலி பழுப்புனுக்கு இல்லை, பூமி தாயின் ஈரகுலையை தோண்டி தோண்டி மண் அல்றேன், மணல் அல்றேன், மலையை நொறுக்கிறேன், இந்த வளங்களை அவன் கொண்டு போய் கொள்ளை கொண்டு போகல. அப்பவே அவன் கணிக்கிறான், இந்த வேலையை இந்த அயோக்கிய பயலுக செய்வாங்க. இதெல்லாம் என் அன்பு சொந்தங்கள், மற்றவர்களைப் போல உங்கள் மகன் அண்டாதாரன், குண்டாதாரன், மிக்சிதாரன்லாம் சொல்ல தயாராக இல்லை. நான் தரமாட்டேன். ஆனால் ஒன்று தருவேன், அதையெல்லாம் நீங்களே வாங்கிக்கிற மாதிரி வேலையை தர்றேன், அதுக்கு சம்பளம் தரேன். நீங்களே போய் தன்மானத்தோடு வாங்கி ஒரு தற்சார்பு வாழ்க்கை, எவங்கையும் எதிர்பார்க்காம, எவங்காலையும் சார்ந்து நிற்காம தன்மானத்தோட வாழ்கிற நல்ல வாழ்க்கையை உங்கள் பிள்ளை தருவேன். உங்கள் பிள்ளை தருவேன்னா தருவேன். நல்ல கல்வியை கொடுக்குறேன், நம்ம பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுக்குறேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நம் நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் இயற்றி பிள்ளையை பெற்று விட்டவன் 3 வயதிலிருந்து என்கிட்ட ஒப்படைச்சிடணும். அது எவ்வளவு தூரம் படிக்குதோ அரசாங்கம் படிக்க வைக்கும். காரணம், நாட்டின் செல்வங்கள். ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம். அந்த அறிவு செல்வத்தை என் நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். வேற என்ன? மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. உலக தரத்திற்கு கட்டணம் இல்லாது
ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாது சரியாக சமமாக தரமாக ஆகச் சிறந்த மருத்துவத்தை கொடுப்பேன். தனியார் முதலாளிகளிடத்தில் என்ன தரம் இருக்கு என்று நீ நினைக்கிறியோ அதை தாண்டிய தரத்தில் மருத்துவத்தை கொடுப்பேன். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக உயிர் பாலாக இருக்கிற தண்ணீரை ஒரு சொட்டு கூட நீ காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. தூய குடிநீரை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துருவேன். இது 3 மட்டும்தான் கட்டணம் இல்லாமல் உங்கள் மகன் தருவேன்.